ஓம் சாந்தி. இந்த வீடியோ பண்ண சொல்லி ரொம்ப நாளாகவே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. நானுமே ரொம்ப நாளாக அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வீடியோ. ஏன்னா இது ஞானத்தை விட்டு மற்றதை பற்றி பேசுகிற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. என்ன அதுன்னா, பேய் பிடிக்குதுன்றாங்களே அது உண்மையா அப்படின்னு. சரி, பேய் பிடிக்கிறதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லையா, அதை எதுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு அதை விட்டு அதே கேள்வியை இப்போ சமீபமாக வேறு மாதிரி கேட்குறாங்க. சரி, பேய் பிடிக்கிறது உண்மையா, சாமி வருதுன்றாங்களே அது உண்மையா? ஐயோ, இதில் சாமி வேறு லிங்க் பண்ணிட்டாங்களே, இப்போ நம்ம ஞானத்தோட வேறு அழைச்சிட்டு போகணுமே அப்படின்னு வந்துச்சு. அப்போ சாமி ஆடுறது பேய் பிடிக்கிறதெல்லாம் எப்படி? ஏன்னா ஞானத்தின் படி இறைவன் நேரடியாக பிரம்மகுமாரிகள் மூலமாக அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்கிற அந்த ஒரே இறைவன் சொல்கிற ஞானப்படி என்ன சொல்கிறாரு, ஒரு சரீரத்தை விட்ட உடனே அந்த உயிர் பிரிகிற அந்த அடுத்த செகண்டே இன்னொரு தாயின் கர்ப்பத்தில் பிரவேசம் ஆகிடுன்றார். அப்போ அந்த ஞானத்தின்படி பேய் பிடிக்கிறது பொய் அப்படி தானே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று, சாமி ஆடுறாங்களே அவங்க கரெக்டாக வேறு சொல்கிறாங்களே. ஆக்சுவலாக பேய் பிடிச்சவங்க கிட்ட கூட கரெக்டாக தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன, அது உண்மையா பொய்யா எப்படின்ட்டு. இப்போ எனக்கு அதிசயமாக இந்த ஃபோட்டோ கிடச்சிது. இது ஆக்சுவலாக பாபா ஞானத்து ஃபோட்டோ தான். எனக்கு எப்படி கிடச்சதுன்னே தெரியல. இந்த வீடியோ போடணுன்னே கிடச்சது இப்படி இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பேய் பிடிக்கிறது நிறைய பார்த்து கூட இருப்பீங்க இல்லையா? சாமி வர்றதையும் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். அப்போ இதில் அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி பேய் பிடிக்கிறதுக்கு ஒரு அசுத்த ஆத்மா வருமோ அதே மாதிரி தேவதை ஆத்மாவும் நல்ல விஷயத்தையும் பண்ணும். இது கெட்ட விஷயத்த பண்ணுது அசுத்த ஆத்மா, சுத்தமான ஆத்மா நல்ல விஷயத்த பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இறைவனே அப்படி தான் பிரவேசமாகிறார். ஏன்னா அவரே ஆத்மா தான், எப்பயுமே தூய்மையாக இருக்கிற ஆத்மா இல்லையா? இந்த 5000 வருட காலச்சக்கரம் இதுதான் பிரம்மகுமாரியோட பேசிக் ஞானம். 5000 வருடத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். அந்த 5000 வருடத்தில் கடைசி 100 வருடம் இறைவன் இந்த ஞானத்தை சொல்கிறதுக்காக, அவருக்கு சரீரம் கிடையாதுனால இந்த இதுதான் இறைவன் இருக்கிற இடம். இதில் ஒளிப்புள்ளியாக இருக்கிறது தான் அந்த அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்கிற அந்த ஒரே இறைவன். கீழே இருக்கிற ஒளிப்புள்ளி எல்லாம் நாம தான். நமக்கு அவருக்கும் உருவத்தில் வித்தியாசம் இல்லை. நாம் ஒரு தாயின் கர்ப்பத்தில் பிரவேசமாகி அதிகபட்சமாக 84 மனித பிறவி எடுத்து முடிச்சுட்டு விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் மேலே போகணும். அதுதான் நியாய தீர்ப்புனால உலக அழிவு எல்லாம் சொல்கிறாங்க, போயிடுவோம். அது சொல்கிறதுக்கு தான் இறைவன் கடைசின்னு ஒரு வருடம். அவருக்கு சரீரம் இல்லாதனால ஒரு வயோதிகர் சரீரத்துக்குள்ள பிரவேசமாகி, ஆத்மா இங்கே தான் இருக்கும், அதே இடத்துல அவரும் பிரவேசமாகி இந்த ஞானத்தை சொல்கிறார். அப்போ ஏன் இது மெயினாக சொல்கிறாங்க அந்த ஃபோட்டோவில் அப்படின்னா, நிறைய பேர் இறைவன் தத்துவம்னு இந்தியாவில் நினச்சிக்கிட்டாங்க. இறைவன் ஒருத்தர் தனியாக கிடையாது, அவர் எல்லாத்துலையும் விரிஞ்சு கிடக்கிறார். ஏன்னா அந்த மாதிரி உள்டாவாக வேதங்கள்லாம் எழுதி தெளிச்சிட்டாங்களா. எழுதுனது மனிதர்கள்ன்றது யோசிக்காமல் வேதத்தில் போட்டாங்க, அது உண்மை அப்படின்னு பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் அவர் கிடையாது, அவரும் ஒளிப்புள்ளியாக தான் இருக்கிறார், நாமளும் ஒளிப்புள்ளியாக தான் இருக்கிறோம். அவர் எப்படி பேய் பிடிச்சா ஒருத்தர் உடம்புல வருதோ அதே மாதிரி அசுத்த ஆத்மாவே உள்ள வருதுன்னா ஏன் இறைவன் வரக்கூடாது அப்படின்னு இறைவனே சொல்லி புரிய வைப்பார். அதுக்காக அந்த படம் உருவாக்குனது. இப்போ இது என்ன சுத்தமான ஆத்மா அசுத்தமான ஆத்மா அப்படின்னா, மேலே இருந்து, அதாவது இறைவன் இருக்கிற இடம் அவ்வளோ தூய்மையாக இருந்தால் அங்கே அசுத்தத்தோடு போக முடியாது. எல்லா தப்பு, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த விகாரங்கள்லாம் இங்கேயே விட்டுடணும். எப்படி விடுறதுன்னா, ஆத்மாவில் தான் ஆக்சுவலாக பதிவு ஆகுது. அந்த ஆத்மாவுக்கு அப்படி ஒரு தண்டனை கிடைக்கும். அதுதான் இந்த நியாய தீர்ப்பினால் கடைசியில் சொல்கிறதெல்லாம். அப்படி தண்டனை கிடைக்கும்போது அது சுத்தமாக வேண்டான்னு ஒரு வைராக்கியம் விட்டால் தான் மேலே போக முடியும். ஏன்னா தூய்மையான உலகத்துக்கு தூய்மை ஆகி தான் போக முடியும். அதுக்கு 2 சாய்ஸு. ஒன்று, பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் சொல்கிற ஞானத்தை கேட்டு நீங்களே தூய்மையாகிடலாம். இல்லாட்டினா கடைசியில் அவர் தூய்மையாகிடுவார். அவர் தூய்மையாக்கினார்னா தண்டனை பயங்கரமாக இருக்கும். நம்மளே ஆகிட்டா பிரச்சனை கிடையாது, தண்டனை அனுபவிக்காமல் போயிடலாம். அதுதான் இங்கே மெயின் ஞானம். இப்போ இங்கே இருக்கிற எல்லா ஆத்மாவே தூய்மை ஆத்மா தான். ஸோ இங்கே இருக்கிற ஆத்மா ஃபஸ்ட்டு பிறவி எடுக்கும்போது தூய்மையாக தான் வரும் எல்லா ஆத்மாவுமே. இப்போ சொர்க்கத்தில் இருக்கும்போது அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே இருக்காது, ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. நரகத்தில் வரும்போது தான், அதாவது முதல் 2500 வருடம் ஆத்ம உணர்வில் இருப்பாங்க பரிசுத்தமாகவே. அடுத்த 2500 வருடத்தில் தான் எல்லாம் காம விகாரத்தினால பிறக்க ஆரம்பிப்பாங்க. அங்கே சொர்க்கத்தில் எப்படி பிறப்பாங்கன்னா யோக பலம் தான், அந்த எண்ணத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கும்.
மனைவியை பார்த்து நமக்கு வாரிசு வேணும்னு நினச்சாலே அங்கே கர்ப்பம் ஆகிடுவாங்க. மற்றபடி இச்சையாக பார்க்குறதுனா என்னன்னு கூட தெரியாது. இந்த மேலே இருக்கிறது தான் தேவதை ஆத்மாக்கள், இவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. கீழே இருக்கிறவங்களாம் நரகத்தில் மட்டும்தான் பேர் எடுப்பாங்க. மற்றபடி சொர்க்கத்தில் வரவங்களும் நரகத்துக்கும் வந்து தான் ஆகணும். எப்போ வேணாலும் அவங்க என்ட்ரு ஆகலாம் பூமிக்குள்ளே. ஆனால் போகிறது எல்லோரும் ஒன்றா தான் மேலே போயிடும், அந்த கடைசி நாள் தான் போவோம். சரி, வந்தவங்க போக முடியாது, இங்கேயே மறுபிரிவு எடுத்துக்கிட்டே இருக்கணும் தான். அதில் தான் ஒரு தாயின் கர்ப்பத்தில், அதாவது ஒரு சரீரத்தை விட்டால் அடுத்த செகண்டு தாயின் கர்ப்பத்தில் பிரவேசம் ஆகிடுவாங்க அப்படின்றது இறைவன் ஞானம். என்ன சொல்லுவார், தமிழ்நாட்டில் இங்கே ஒரு கிராமத்தில் சரீரம் விட்டால் அடுத்த செகண்டை கூட அமெரிக்காவில் போய் பிறக்க முடியும், அவ்வளோ ராக்கெட் வேகத்தில் அது போகுன்றார். ஏன்னா எண்ணத்துக்கு அவ்வளோ சக்தி. எண்ணம், அந்த புத்தி, மனம் எல்லாமே ஆத்மாவில் தான் இருக்குது. அது அந்த உலகத்தின் படைத்தல், காத்தல், அழித்தல் பற்றிய ரகசியங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரம்மகுமாரி ஞானத்தும் ஒரு படமாக வச்சு சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ புத்தியில் என்ன பதிவாக இருக்குதோ அதை நோக்கி தான் ஆத்மா போகும். ஸோ சரீரத்தை விட்ட அந்த செகண்டில் அதோடைய புத்தியில் என்ன இருக்குதோ அங்கே போய் பிறவி எடுத்துடும். சரி, அப்போ எங்கேருந்து வருது பேய் இல்லையா? ஏன்னா நரகத்தில் எல்லோருமே அசுத்தமான ஆத்மாக்கள் தான். யாருமே, அதாவது விகாரத்தில் மட்டும்தான் பிறப்பே எடுக்க முடியும் நரகத்தில். அங்கே தான் தூய்மையாக பிறப்பாங்க சொர்க்கத்தில். சரி, அப்போ இந்த இந்த அசுத்த ஆத்மாவை விட்டுடலாம், அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சுத்த ஆத்மா பார்ப்போம். பரிசுத்த ஆத்மானா இங்கே இருக்கிற எல்லாமே பரிசுத்த ஆத்மா. சொர்க்கத்தில் இருக்கிறதும் பரிசுத்த ஆத்மா தான். சொர்க்கத்தில் இருக்கிற பரிசுத்த ஆத்மா யாரோடைய உடம்புக்குள்ளேயும் புக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருமே பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க. ஏன்னா இறைவன்கிட்ட நேரடியாக ஞானம் எடுத்து அதோடைய ஆஸ்தியான முதல் பாதி சொர்க்கத்தை அனுபவிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு துக்கம் வர விஷயம் எதுவுமே நடக்காது. அதனால் அவங்க யார் கூடயும் பிரவேசம் ஆக மாட்டாங்க. ஸோ அங்கே பரிசுத்த ஆத்மாவுக்கு வேலை கிடையாது. ஆனால் நரகத்தில் வரும்போது எல்லாமே அசுத்தாத்மா ஆயிடுறாங்க இல்லையா? இப்போ இயேசு சொல்லுவார் இல்லையா, எனக்குள்ளே பரிசுத்தாவி வந்தது, பரிசுத்தாவின்னு. இயேசுன்றவர் நம்மள மாதிரி சாதாரணமாக விகாரத்தில் பிறந்தவர் தான். பரிசுத்தாவிக்கு அர்த்தம் தெரியாதனால அவரை பரிசுத்தமாக காட்டணுன்றதுக்காக அவங்க அம்மாவையும் பரிசுத்தமாக இருக்கும்போதே அவர் பிறந்தார் அப்படின்ட்டு கதை எழுதிட்டாங்க. உள்ளே பூந்தது கடவுள்னு வேறு நினச்சிட்டாங்க. அது கடவுள் கிடையாது, பரிசுத்த ஆத்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே தான் பரிசுத்தமாக இருக்கும். இந்த ஆத்மா கர்ப்பத்தில் பிரவேசம் ஆகாமலே டைரெக்டாக, இப்போ எப்படி இறைவன் பிரம்மா உடலில் இந்த ஞானத்தை சொல்கிறாரோ அதேமாரி இயேசு ஒரு 30 வயசு இருக்கும்போது தான் அவருக்குள்ளே பிரவேசமாகி அந்த ஞானம் சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி அவர் எந்த அற்புதமும் பண்ணலை. அப்படி அவருக்குள்ளே பிரவேசமாகி ஞானம் சொல்கிறது அவருக்குள்ள. இது ஒரு உதாரணத்துக்காக இயேசு சொல்கிறேன், இயேசு மட்டும் கிடையாது, முகமது நபிக்குள்ளேயும் அதான் நடந்துச்சு. நபிக்குள்ள முகமதுன்னு ஒரு ஆத்மா, கௌதம சித்தார்த்தர் உடம்புக்குள்ள புத்தான்னு ஒரு ஆத்மா. ஸோ ஒரு அது வேற ஆத்மா, பரிசுத்த ஆத்மா இங்கேருந்து சொல்லும். ஆனால் அது எப்பயுமே பரிசுத்தமாக இருக்காது. அந்த ஒரு பிறவி புத்தருடைய அந்த கௌதம சித்தார்த்தர் உடம்பு இருக்கிற வரையும் அதாவது இயேசுடைய உடம்பு இருக்கிற வரையும் கிறிஸ்து ஆத்மா பரிசுத்தமாக, அதாவது சொல்லிட்டு மேலே போயிடும். ஆனால் இவர் இயேசு பிறவி எடுக்க ஆரம்பித்த உடனே என்ன ஆகிடும், அந்த ஆத்மாவும் இயேசுடைய சரீரம் விட்டதுக்கப்புறம் அந்த ஆத்மா வேற கர்ப்பத்துக்கு போயிடுது இல்லையா? அப்போ இயேசுடைய சரீரத்துக்கு, ஆத்மாவுக்கே இயேசுடைய சரீரம் கிடைக்காத நிலை வரும்பொழுது கிறிஸ்து ஆத்மா போய் இன்னொரு கர்ப்பத்தில் பிரவேசம் ஆகிடும். அதுக்கப்புறம் அது தூய்மை வந்துடும், விகாரத்தில் போயிடும். ஸோ இறைவனுக்கும் மற்ற தர்ம ஆத்மாவுக்கும் அதான் வித்தியாசம். மற்ற தர்மத்தாத்மா வந்துட்டு போய் பிறவி எடுத்துடும். ஆனால் இறைவன் கடைசியில் ஞானத்தை சொல்லிட்டு மறுபடியும் அங்கேயே தான் போயிடுவார். சதா காலமும் சிவம், அதான் சதா சிவம்ன்றது. அவருக்குன்னு சரீரம் எடுக்கிறதே கிடையாது. இதுதான் பரிசுத்த ஆத்மா பிரவேசமாகிறது அப்படின்னு சொல்கிறது. இதில் அசுத்த ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நரகத்தில் இருக்கிற ஆத்மாவே, சாதாரணமாக சரீரத்தில் இருக்கிற ஆத்மா சரீரம் விட்ட உடனே அதுக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் ஆசை விடுங்கன்னு சொல்கிறது. அதுவும் வெறித்தனமான ஆசை, கொலை வெறின்றமே அந்த அளவுக்கு வெறித்தனமாக ஒரு நபர் முக்கியமாக நபர் மேலே தான் இருக்கும் அந்த மாதிரி ஆசை இல்லையா? ஏதோ ஒரு நபர் மேலே பயங்கர ஆசை இருக்குன்னா அந்த நபரை விட்டுட்டு போக அதுக்கு முடியாது. அப்போ என்ன ஆகுன்னா, இருந்தாலும் சரீரத்தை விட வேண்டிய சூழ்நிலை வருது, ஆக்சிடென்ட்டு இல்லை ஏதோ நோய் அப்படின்னாலும் அதோடைய புத்தியில் முழுக்க யாரை பற்றி நினைவு செஞ்சுட்டு இருக்குதோ அதுதான் ஆத்மாவில் இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் கர்ம கணக்கின் அனுசாரம் வேற எங்கேயாவது பிறவி எடுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அடுத்த செகண்டே ஏதோ ஒரு கர்ப்பத்துக்கு போனாலும் அதுவும் எப்போ போகும்னா, அந்த தாயின் கர்ப்பத்தில் 4வது மாதத்தில் தான் அது போய் பிரவேசமாகும். 4 மாதம் வரையும் வெறும் பிண்டம் தான் இருக்கும் உடம்புல. அது ஒரு பணம் தான். அது ரத்தத்துலேருந்து எல்லாமே இங்கேருந்து தான் போயிட்டுருக்கோம், தாய் உடம்புலேருந்து. அதுக்கு எந்த உணர்ச்சியும் இருக்காது. 4 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த கை கால் அசைறது தெரியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ தான் ஆத்மா பிரவேசமே ஆகுது.
பிரவேசம் ஆகும்போதும் துடிக்க ஆரம்பிக்குமா. இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை கர்ப்பத்தில் தான் கொடுக்குறேன்ட்டு இறைவன் சொல்கிறார். ரொம்ப பாவம் செஞ்ச ஆத்மா என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது ஏதோ ஒன்றுத்துல பிடிச்சிட்டு இருக்குது, இது மாதிரி பற்றே ஒரு விகாரம் தான், அது பாவம் தானே. அப்போ அதனால் அந்த கர்ப்பத்தில் இருந்தாலுமே கூட சூட்சும உடல் இருக்கும். அந்த சூட்சும உடலை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கும். அந்த ஆத்மாவை அடையிறதுக்கு யார் மூலமாக அடைய முடியும் அப்படின்ட்டு ஒரு உதாரணத்துக்கு இது வந்து நிஜத்திலே கூட நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, லவ்வர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் ஏதோ ஒரு வற்புறுத்தல்னால அந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண விட்டோ, இல்லை அந்த பொண்ணு இறந்துடுச்சு, ஏதோ ஒரு லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனைனால விஷம் குடிச்சு இறந்துருச்சு. இவர் வேற ஒருத்தர் வீட்டில் சொன்னாங்களா கல்யாணம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த தேகத்தின் மேலே அதுக்கு ஒரு தீராத வெறி. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இவங்க மனைவி உடம்புல பிரவேசம் ஆகிடும். அப்போ அதோடைய ஆசையும் அது தீர்த்துக்குது இல்லையா. ஆசையும் தீர்த்துக்கும், அதே நேரத்தில் அதோடைய தெரியும் இல்லையா, இன்னொரு ஆத்மா வந்து உடம்புல பிஹேவ் பண்ணால் தெரியும் இது என்ன வித்தியாசமாக இருக்குதுன்ட்டு. அப்போ அந்த ஒரு வெறியும் காட்டும், என்னை ஏமாத்திட்டே, அது மாதிரி ஒரு ஆக்ரோஷமும் இருக்கும். நான் மட்டும் வந்துட்டு நீ மட்டும் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிற அப்படி அந்த ஒரு கோபம், எனக்கு இப்போ உடம்பு இல்லையன்ற ஒரு வெறி எல்லாம் வந்து தான் அது அப்படி ஒரு அந்த பேய்த்தனமாக ஆடுறதுக்கான காரணம். அதுதான் பேய் ஆடுறதுன்ற. அதுக்காக தான் எதன் மேல இருந்தும் பற்றை எடுங்கன்னு இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற ஞானம் அதுக்காக தான். ஏன்னா கடைசி நேரத்தில் பயங்கரம், ஒரே சரீரத்தில் 10-12 அசுத்தமான ஆத்மாக்கள் உள்ளே போகும். ஏன்னா யாருக்குமே சரீரம் இருக்காது அணுகுண்டெல்லாம் போட்டால். இருந்தாலும் மேலேயும் போக முடியாது, ஏன்னா ஞானம் கேட்டால் தான் மேலே போக முடியும். இப்படி ஒரு இடம் இருக்குன்னு ஆத்மாவுக்கு தெரிஞ்சாதான் போகுமே. அந்த ஞானத்தை கேட்க இயேசுவாக இருந்தாலும் கிறிஸ்துவாக இருந்தாலும் எல்லாருமே வந்து தான் ஆகணும். அந்த டைமில் என்ன ஆகுனா, இந்த மாதிரி ஆசைலாம் வச்சுட்டா எல்லா ஆசையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். எல்லாம் சூட்சும உடலில் சுற்றிட்டு இருக்கோம். யார் வீக்காக இருக்கிறாங்களோ அவங்க உடம்புல பிரவேசம் ஆகிடும். அதுக்காக தான் முழுக்க இறைவன் சிந்தனையிலே இருக்க சொல்கிறார். இல்லை பிரம்மகுமாரி உடம்புல கூட பிரவேசம் ஆகிடும். இப்போ கஷ்டப்பட்டு பிரம்மச்சரியம் கரிமீன்லாம் சாப்பிடாம அவ்வளோ சுத்தமாக இருந்தோம், அந்த நேரம் அசுத்தாத்மா உள்ளே பூந்து எல்லாத்தையும் பண்ணிடுச்சுன்னா நமக்கு தான் நஷ்டம் இல்லை. அதுக்காக தான் இறைவன் நினைவில் இருக்க சொல்கிறார். அப்போ இந்த அப்போ என்ன ஆகும்னா, அதுக்கு உடம்பு ஒரு கர்ப்பத்தில் போயிடும், அது உண்மைதான். இருந்தாலும் சூட்சும உடலை விட்டுட்டு எடுத்துக்கிட்டு அது வெளியே வரும். ஆக்சுவலாக கனவுல அதுதான் நடக்குது. கனவுல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு ஏதோ ஒரு அனுபவிக்கிற மாதிரிலாம் வருது இல்லையா. உங்கள் உடலை மறந்து, அதாவது உங்கள் உடலில் வந்து அனுபவம் ஆகும் கனவுல என்னென்ன பார்க்குறீங்களோ அதெல்லாம். அப்போ அது சூட்சும உடலை விட்டுட்டு அதோடைய ஆசையை கனவுல தீர்த்துக்குது. எங்கேயோ சூட்சும சரீரம் இது யார் மேலே ஆசைப்பட்டதோ, அது ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஆசைப்பட்டதோ, எல்லாம் வந்து எல்லாரோடைய ஆசையும் நிறைவேற முடியாது. பட் முடிஞ்ச அளவு கனவுல நிறைவேற்றிக்கும். முடியாததான் கடைசியில் தண்டனை வரும். என்னன்னா நிஜத்திலே பார்க்க ஆரம்பிக்கும் போது துடிக்க ஆரம்பிச்சிடும். கனவுல இருக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது இல்லையா, நிஜத்திலே பார்க்க ஆரம்பிச்சிடும் கடைசியில். அப்போ அந்த மாதிரி சரீரத்தை எடுத்து, அதாவது சூட்சும சரீரத்தை எடுத்து, ஏன்னா கனவுலே சூட்சும சரீரத்தை எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு தான் வருது. ஆனால் இது உங்கள் உடம்புன்றதுனால திரும்ப வந்துடுது. அப்போ உடம்பு இல்லைன்றதுனால வேறு யாரோடைய உடம்புலையோ அது பிரவேசமாகிடுது. அதுதான் பேய் பிடிக்கிறது. அதுவுமே கரெக்டாக தான் சொல்லும். நான் இவரை இந்த டைம், ஏன்னா இது நடந்துச்சு எங்கள் சென்டரில் வந்து அது மாதிரி பேய் பிடிச்சவங்க வந்து சொல்கிறாங்க. பெரிய சிஸ்டர்கிட்ட வந்து சொல்லுது அந்த ஆத்மா, என்னை தயவுசெய்து இங்கே வந்து போக சொல்லாதீங்க, இவரை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு. பாருங்கள், அது சரீரத்தையே விட்டுடுச்சு, இந்த ஆளை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு. இப்போ எந்த அளவுக்கு பாருங்கள், அந்த பற்று ஆத்மாவில் அப்படி பதிவாயிடும், எடுத்துகிட்டு போயிடும். நமக்கு தான் அது கஷ்டம். அதனால தான் ஒரு டைமுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் காரணம். அதாவது அவங்க தெரிஞ்சு பண்ணுறதில்ல, ஆனால் இதெல்லாம் பிரச்சனை வந்துடும். ஸோ இறைவன் பிறந்த பூமியான இந்த இந்தியாவில் தான் இந்த பழக்கமெல்லாம் இருக்குது இல்லையா. காட்டுக்கு போய் குடும்பத்தை விட்டுட்டு போகிறது எல்லாமே. அதன் மேலும் பற்று இல்லாமல் இருந்தால் தான் அடுத்த பிறவியில் நீங்கள் மாட்டாமல் இருப்பீங்க. அதுக்காக சரி, இது பேய் பிடிக்கிறது. சாமி வருதுன்றாங்களே அது எப்படி, அதுவும் குறி கேட்குறாங்க, அதுவும் கரெக்டாக சொல்லுது இல்லையா. இப்போ எப்படி பேய் பிடிக்கிற அந்த ஆத்மா, இப்போ இந்த சாமி வர்றது வந்து சுத்த ஆத்மாவா அசுத்த ஆத்மாவானே கண்டே பிடிக்க முடியாது. ஆக்சுவலாக சுத்த ஆத்மாவாக இருக்கிறதுக்கான அதாவது அதில் 2 விதம் இருக்குது. அதை குறி சொல்லி கூப்பிட்றதுக்கு மட்டும் ஆய் ஊய் எதை குடுறா இதை குடுறான்னு கேட்குறது சத்தியமாக சுத்த ஆத்மா கிடையாது. கருவாடெல்லாம் சுத்த ஆத்மா வந்து சாப்பிடாது இல்லையா. ஸோ அது வந்து சுத்த ஆத்மா கிடையாது. இங்கேயே இருக்கிற ஆத்மா தான் அது, அசுத்த ஆத்மா தான் அது. அது எப்படி அப்படின்னா, இதில் இன்னொரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும்.
இங்கே பாருங்க, என்ன அப்படின்னா சொர்க்கத்தில் வாழறவங்க தான் தேவதைகள் இல்லையா, அந்த தேவதைகளை சாமி நினச்சிட்டு நீங்கள் தேவதைகளே வணங்குனீங்க அப்படின்னா தேவதையை அடைய முடியும்ன்றார். அதாவது அவங்களோட தொடர்பு வைக்க முடியும். அதேமாதிரி இறந்தவர்களை தேவசலம் கும்பிட்றாங்களே, அதன் மூலமாக அவர்கள் மூலியம் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இதெல்லாம் கொஞ்சம் ஆழமான ஞானங்கள், நமக்கு தேவையும் கிடையாது. ஆக்சுவலாக இந்த கேள்வி கேட்டதுனால போடுறேன். அதேமாதிரி சமாதியில் போனீங்கன்னா எப்பயோ இறந்த அந்த சித்தர்கள் அவங்களோடையும் தொடர்பு கொள்ள முடியும். பேய் பிசாசுன்றாங்களே அவங்களோடையும் தொடர்பு கொள்ள முடியும். அடுத்தது, எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, அவரோட நினைவு செஞ்சால் அவரையும் தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் எல்லாரையும் விட யார் சக்தி? இறைவன் தான். ஏன்னா இறைவன் போட்ட நாடகத்தில் தான் இதிலெல்லாம் தொடர்பு கொள்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது. அதனால் எது புத்திசாலித்தனம்? இறைவனோட தொடர்பு வைக்கிறது தானே. ஏன்னா இறைவனால் தான் எல்லாமே முடியும், இவங்களெல்லாம் எல்லாமே எல்லாம் முடியாது இல்லையா. அப்போ அது எப்படி தொடர்பு வைக்கிறது அப்படின்னா அந்த பாவனை, அதுதான் அந்த பாவனையினால் அது நடக்கிறது. இப்போ உண்மையிலே தேவதாத்மா ஸ்ரீகிருஷ்ணர்லாம் எங்கேயுமே கிடையாது. அவர் மறுபடியும் எடுத்து சாதாரண ஆளாக தான் இப்போ இருப்பாங்க எல்லாருமே அங்கே சொர்க்கத்தில் இருந்தவங்களாம். ஆனால் அவங்களுக்கு கும்பிட்டாலும் நடக்குதே. அது எப்படி? சிலருக்கு சாட்சாத்காரம் ஆகுது இல்லையா, ராமகிருஷ்ணருக்கு காளி தெரிஞ்சாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது வெறும் சாட்சாத்காரம் தான். அதை பண்ணுறது இறைவன், சிவன், அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறேன், அந்த ஒரே இறைவன் தான் பண்ணுறாரு அது. ஏன்னா உங்களுடைய பாவனை, உங்களுடைய ஆசை நிறைவேற்றுறது தான் அப்பாவுடைய வேலையை. அது தப்போ ரைட்டோ ஆசைப்பட்டீங்க கொடுத்துடுவார், அவ்வளோதான். ஆனால் கடைசி 100 வருடம் தான் ஞானம் கொடுத்து குழந்தை இதெல்லாம் அடையணும்னு நினச்சேன்னா உனக்கு துக்கம் வரும், இதெல்லாம் அடையணும்னு நினச்சா சுகம் வரும்னு ஞானத்தை கொடுக்குறாரு. இப்போ சொல்கிறாரு, நரகத்தில் இருக்கனால நீங்கள் எதை நினச்சாலும் துக்கம் தான் வரும், என்னை மட்டும் நினைங்க, தூய்மையாகி தூய்மையான சொர்க்கத்தை நான் கொடுத்துட்டு போகிறேன், துக்கம் சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் விஷயமும் அங்கே இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த சாட்சாத்காரம் ஆகிறது இது வருது. அப்போ இறந்தவர்களுக்கு தேவசம் கொண்டாடுறாங்க. இது என்ன அப்படின்னா மனதுக்கு அந்த சக்தி இருக்குது, ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருக்குது. ஆத்மாவில் தான் மனசு புத்தி சமஸ்காரம் இருக்குது. அப்போ நீங்கள் இறந்தவங்க சரீரத்தை தான் நீங்கள் பண்ணுறீங்க, சரீரத்தை விட்டு போயிடுச்சு தான், இருந்தாலும் அவர் வாழ்ந்தது, அவர் கூட பேசுனது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு பாவனையோடு அவரை நினைக்கும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு அந்த மெசேஜ் போகும். அதுக்கு தெரியாது, ஆக்சுவலி தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒருவேளை அந்த ஆத்மா தூங்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கனவாக வரும். நீங்கள் தேவசம் கொண்டாடும்போது என்ன கனவு வரும்னா, அது உயிரோடு இருக்கும்போது உங்கள் கூட வாழ்ந்த நாட்கள் அதுக்கு கனவாக வரும். அதுதான் பார்க்காத மனிதர்கள் கனவுல வர்றது. அப்போ நீங்கள் இந்த தொடர்பு கொள்ளும்போது தான் அது மாதிரி வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்காக தான் இப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்களன்னு சொல்கிறது. ஏன்னா மொத்தவங்க கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, கணவன் இறந்துட்டார், அவரை நீங்கள் எப்படி நினைப்பீங்க? கண்டிப்பாக விகார சிந்தனை தான் நினைப்பீங்க. அந்த சிந்தனை அது குழந்தையாக இருக்கும், அது இல்லையா 15 வயசு, அந்த வயசு இல்லை ரொம்ப சின்ன வயசாக கூட, அந்த நேரம் அது போச்சுன்னா அது எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா, தாக்கும் அது பயங்கரமாக. அதுக்காக தான் அவங்கள நினைக்காதீங்கன்னு சொல்கிறது. ஏன்னா அது ஆத்மா, சரீரம் கிடையாது. அதை நடிப்பு முடிச்சுட்டு வேறு சரீரத்தை எடுக்க போயிடுச்சு. நீங்கள் அது அப்போ அதில் அந்த குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்தில் அது நல்லா விரிவாக சொல்லியிருப்பான். அதில் பாருங்கள், அந்த பலாத்காரத்துக்கு காரணமே இறந்ததுக்கப்புறம் மனைவி அந்த கணவனை நினச்சிட்டு இருக்கிறது தான், அல்லது கணவன் நினைக்கிறது. அந்த விகார சிந்தனையிலே இருக்கும்போது சின்ன வயசில் சரீரம் விட்டால் அது சிந்தனையில் இருக்கும். அந்த ஆத்மாவை இவங்க தான் ஈர்க்கிறாங்க, இவங்க விரும்புகிறாங்க. ஆனால் அவங்க அது சரீரம் நினச்சிட்டு சரீரத்தோடு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஆத்மான்றதுனால அதில் பதிவாய் அது ஈர்த்து வரும் அடுத்த ஜென்மத்தில். ஆனால் அடுத்த ஜென்மத்தில் வயசு வித்தியாசத்தில் வரும்போது அது பலாத்காரம் ஆகிடும், பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அப்படியே இல்லாட்டினாலும் அது தவறு தான் இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இப்படியும் தொடர்பு வைக்க முடியும். இப்போ அந்த சாமி ஆடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த மெசேஜ் போகும். அதே மாதிரி சாமி ஆடுறது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தலைமுறை தலைமுறையாகவே ஒரே விதமான கேள்வி தான் கேட்பாங்க, சொல்கிற ஆத்மா ஒரே விதமான பதில் தான் சொல்லும். அப்போ அந்த சொல்கிற ஆத்மா இருக்குது இல்லையா, அதுவும் ஜென்ம ஜென்மம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கு இல்லையா. அது பார்த்திங்கன்னா அந்த தொடர்பிலே தான் வரும், அதே கோயில் பக்தராக தான் வரும். அப்போ நீங்கள் அந்த உடுக்கை எடுத்து அந்த பாவனையில் இருக்கும்போது அந்த ஆத்மாவுக்கு தான் நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க. அந்த எண்ணத்துக்கு அந்த சக்தி இருக்குது இல்லையா, வரும் ஆத்தா வரும்ன்ட்டு அத்தனை பேர் கூடி உண்மையிலே யோகம் பண்ணுறீங்க, அதோட தொடர்பு வைக்கிறீங்க அந்த ஆத்மாவில். அப்போ அது சும்மா தான் அங்கே வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பதில் சொல்லும். அது அந்த ஊரே கூட இருக்காது, ஆனால் நீங்கள் கேட்டது கரெக்டாக சொல்லும். ஏன்னா அந்த ஆத்மாவில் ஜென்ம ஜென்மமாக அதான் பதிவாயிருக்கும். நீங்கள் அதே கேட்க போகிறீங்க, அதுவே கரெக்டாக சொல்லும்.
இதே இன்னொரு விதமாகவும் இருக்கும். என்ன அப்படின்னா, அங்கே நின்றுட்டு இருக்கிற ஆத்மாவை நீங்கள் எழுப்ப மாட்டீங்க, அது சாதாரண ஆத்மாவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எழுப்பிட்டு இருக்கிற ஆத்மா ஒரு வேளை குழந்தையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்றா இருந்து எங்கேயோ தூங்கிட்டு இருக்கும். அப்படி இல்லாட்டினா கூட அது வந்து அசந்து அங்கே தூங்கிடும் அந்த இடத்துல. அப்போ நீங்கள் எழுப்பும்போது என்ன ஆகும்னா, அந்த ஆத்மா சூட்சும உடலோட வந்து டக்குன்னு இந்த ஆத்மாவில் பிரவேசமாகி நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஆனால் அங்கே அந்த ஆத்மாவுக்கு அது கனவு மாதிரி அனுபவம் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இங்கே நிஜத்தில் நடந்துகிட்ருக்கோம். அப்போ நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் சொல்லிவிட்டு கரெக்டாக அது முடிஞ்சோடனே இது மயங்கி விழும். அப்படி மயங்கி விழும்போது அது அங்கே போயிடும். அதுக்கு ஏதோ என்னமோ கனவு வந்துச்சு அப்படின்னு நினச்சின்னு இருக்கும். இன்றைக்கி என்னமோ சாமி கும்பிட்ற மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்லாம் நினைக்கும். ஸோ இது ரெண்டு விதமாகவே நடக்கும். ரெண்டுமே அசுத்த ஆத்மாக்கள் தான். ஆனால் அது சமஸ்காரத்தில் பதிவானதுனால அந்த ஆத்மாவை தொடர்பு பண்ண முடியும். அதுதான் வந்து பிரம்மகுமாரிகள் மெயினாக என்ன பண்ணுறோன்னா, உலகத்துக்கு அமைதி பரப்புறது. எல்லோருமே ஆத்மாவை பார்த்து அனைத்து ஆத்மாவும் இப்போ அமைதி இழந்து தான் இருக்குது நரகத்தின் உச்சத்தினால. ஸோ எல்லோருக்கும் அமைதி வரணுன்ட்டு அந்த பாவனையில் அந்த வைப்ரேஷனோட இறைவனையும் நினைச்சிட்டு பண்ணும்போது அது தூய்மையாகுது. சொர்க்கத்தை அவர் இப்படி தான் படைக்கிறார், அவர் தனியாக படைக்கல. நமக்கு அந்த யோகத்தை கற்றுக் கொடுத்து எல்லோருக்கும் அமைதியை பரப்பி படைக்கிறார். சரி, அது வந்து பிரம்மகுமாரி சென்டரில் வந்து நீங்கள் அந்த யோகத்தை கற்றுக்கிறதுக்கு, மற்றபடி இந்த பேய் இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டதுக்காக சொன்னதே தவிர இந்த மாதிரி விஷயத்தை கற்றுக்கிறதுக்காகலாம் அங்கே தப்பான ஞானம்லாம் கிடைக்கிறது இல்லை. சொர்க்கத்துக்கு படைக்கிறதுக்கு, மீண்டும் தேவதையாகிறதுக்கு நல்ல குணம் எல்லோருக்கும் வரணும். இப்போ அசுர குணம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. அவங்களை தூய்மைப்படுத்துறதுக்காக சக்தி, மனதால் சக்தி கொடுக்கறது. இந்த எண்ணத்தின் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் அந்த ஒரு உள்ளுணர்வை கொடுத்து அவங்கள தூய்மையாக்குற அந்த யோகத்தை நீங்கள் பிரம்மகுமாரிகள் சென்டருக்கு வந்து டைரெக்டாக இறைவன் பேசுகிறதையே நீங்கள் கேட்டு உங்களுடைய ஆத்மாவை தூய்மையாக்கிறதுக்காக அருகில் உள்ள பிரம்மகுமாரி சென்டருக்கு காலைல 7 சாயங்காலம் 7 2 வேளை எது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குதோ அந்த டைம் போங்க. முற்றிலும் இலவசம். என்னென்னு அர்த்தம், இறைவன் brahmakumaris.comன்ற வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா இந்தியாவில் உள்ள சென்டரோடைய லிஸ்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அல்லது brahmakumaris.org அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வெளிநாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது கீதா பாட்சாலை கண்டுபிடிச்சலாம். அப்படி இல்லாட்டினாலும் நிறைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. இல்லை என்னுடைய பேஜில் ஸ்பிரிச்சுவல் யோகா அண்ட் மெடிடேஷன் அந்த பேஜ்லேயோ அல்லது என்னுடைய ப்ரொஃபைலையோ அல்லது என்னுடைய யூடியூப் வீடியோலையோ கமெண்ட் நீங்கள் போட்டிங்க உங்கள் இடத்த நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே இருக்கிறத நான் சர்ச் யார் மூலமாக கேட்டாவது சர்ச் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓம் சாந்தி. அப்புறம் வந்து இந்த குறி சொல்கிறது அது வேறு இருக்குது, கரெக்டாக வேறு சொல்கிறாங்களே அப்படின்றது. அது எப்படி அப்படின்னா, இதுலயும் 2 விதம் இருக்குது. அது அந்த சித்தர்கள் பற்றிய ரகசியத்தில் சொல்லும்போது அது ஓரளவுக்கு வந்திருக்கும். என்ன அப்படின்னா, அந்த பிரம்மகுமாரிகள் ஞானத்தில் சொல்லுவோம் இல்லையா, மேலே தான் பரந்தாமம், இங்கேருந்து தான் நம்ம பிறவி எடுக்க வரும். 5000 நாடகத்தில் முதல் 10 சொர்க்கம், அடுத்த 10 நரகம். இதில் மேலே இருக்கிற ஆத்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். இதில் முதல் இந்த தண்டு பகுதி, இது மார்த்த கௌதம் இது இருக்குல்ல, தண்டு பகுதி தேவதை ஆத்மாக்கள், அவங்க தான் முதல் 2500 வருடம் வருவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தது தான் நரகத்தில் வாழ்கிற மக்கள், அதாவது இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாம் வருவாங்க. இங்கே வந்து தேவதைகள் தான் இவங்க. அவங்கள தான் இப்போ இந்து தெய்வங்கள் நினச்சிட்டு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க இங்கே வாழ்ந்தவங்க தான், அவங்க எங்கேயும் போகல, மறுபிறவை எடுத்து அவங்களே இப்போ மனிதர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்களே அவங்கள மறந்து அவங்க சிலையை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, இப்போ எப்படி பிரம்மா உடலில் சிவன் வந்து இந்த ஞானத்தை சொல்கிறாரோ, அதாவது அவர் வந்து தாயின் கர்ப்பத்தில் பிரவேசமாகல, டைரெக்டாக இவர் உடம்புல பிரவேசமாகி இந்த ஞானத்தை சொல்கிறார். சொல்லிவிட்டு மறுபடியும் மேலே போயிடுவார். மறுபடியும் மேலே போயிடுவாரே தவிர எந்த தாயின் கர்ப்பத்திலும் அப்புறமும் பிரவேசம் ஆக மாட்டார், அதுக்கு முன்னாடி ஆக மாட்டார். அதாவது தனக்குன்னு ஒரு சரீரமே எடுக்க மாட்டார். ஆனால் மற்ற ஆத்மாக்கள் இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்தெல்லாம் பார்த்திங்கன்னா, இயேசு சாதாரண மனிதர், அவர் உடம்புக்குள்ளே கிறிஸ்துன்ற ஆத்மா பிரவேசமாகி ஞானம் சொல்லும். ஆனால் இயேசு இறந்ததுக்கு அப்புறம் அந்த கிறிஸ்தாத்மாவும் வேற ஒரு கர்ப்பத்தில் போய் பிரவேசம் ஆகிடும், இயேசுவும் ஆத்மாவும் தனியாக பிரவேசம் ஆகிடும். ஸோ அது 2 ஆத்மா தனித்தனியாக போயிடும். அதனால் அது பரிசுத்தமாகவே எப்பயும் இருக்காது. அந்த முதல்ல வரும்போது மட்டும் பரிசுத்தமாக, ஏன்னா பரிசுத்தமாக இருக்கும்போது தான் அந்த சக்திகள்லாம் இருக்கும், இந்த ஞானம்லாம் தெரியும், அது சொல்கிறதெல்லாம் நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும்ன்றது எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த குறி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அவங்களுமே பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே சொல்ல மாட்டாங்க.
ஏதோ ஒரு டைமில் தான் அந்த சக்தி வந்த மாதிரி இருக்கும். அது அந்த சக்தி இல்லை, ஏதோ ஒரு இதுவுமே ஒரு தர்மம் மாதிரி தான். குறி சொல்கிறது கூட, ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு குரூப் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு ஒரு பரிசுத்தாத்மா அவங்களுக்குள்ள பிரவேசமாகி அந்த இதை சொல்லிகிட்டே இருக்கும். அந்த அவங்களுக்கே தெரியாது அது எப்போ வரும் எப்படி வரும், ஏதோ ஒன்று சொல்லும்போது அது நடக்க ஆரம்பிச்சும்போது ஃபேமஸ் ஆகிடுவாங்க. அப்படி சொல்லி அது கரெக்டாக இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று, இது ஒரு விதம் இப்படி பிரவேசமாகுது. இன்னொன்று, ஃபஸ்ட்டு பிறவியே அது இங்கேருந்து எடுக்கும். அதாவது தாயின் கர்ப்பத்தில் பிரவேசமாகும், விகாரத்தின் மூலமாக தான் பிறக்கும். இருந்தாலும் அதாவது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் நிறைஞ்ச நரகத்தில் தான் பிறக்கும். ஸோ காமத்தின் மூலமாக தான் பிறக்கும், தூய்மையாக பிறக்காது. இருந்தாலும் சொர்க்கத்தில் தான் தூய்மையாக பிறப்பாங்க, யோக பலத்தினால பிறப்பாங்க. இருந்தாலும் என்ன ஆகும், இது ஃபஸ்ட்டு பிறவி இல்லையா. இது போன கல்பத்தில், அதை போன 5000 வருஷத்தில் ஒரு நடக்கிறது தான் திரும்ப திரும்ப நடக்கும் இல்லையா. போன கல்பத்தில் அதுக்கு ஒரு ஆசை வந்திருக்கும், எனக்கு இது மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த ஆசை இப்போ நிறைவேறும். எப்படி நிறைவேறும்னா, ஆரம்பத்தில் நிறைவேறினா தான் உண்டு. ஏன்னா ஆரம்பத்தில் தான் அந்த சக்தி தூய்மையாக இருக்கும். அப்போ இதுக்கே கூட ஆட்டோமேட்டிக்காகவே ஓரளவுக்கு அந்த சக்தி இருக்கும், கேட்ட உடனே அது சொல்கிற மாதிரி. ஆனால் அது ரொம்ப ரேர், வெளியிலேருந்து வர்றது தான் நடக்கும். இருந்தாலும் இதுக்கும் ஓரளவுக்கு சக்தி இருக்கும், ஆனால் அது ஃபுல்லாக வராது. பட் மேலே இருந்து வந்ததுன்னா அது கண்டினியூஸாகவே இருக்கும். அந்த ஆத்மா சரீரத்தை விடுற வரைக்குமே அந்த பரிசுத்த ஆத்மா அதுக்கிட்ட வந்து சொல்லிட்டு போவோம். மற்றபடி புதுசாக வந்து சொன்னாங்கன்னா அது சும்மா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு மாயாஜாலம் பண்ணுவாங்க, அப்புறம் பிடிச்சி அவங்களே ஜெயிலில் போட்டுருவாங்க, ஏதாவது ஒன்றுத்தில் மாட்டிக்குவாங்க, விகாரத்தில் மாட்டிக்குவாங்க. ஸோ இப்படியும் நடக்கும் குறி சொல்கிறதுன்றது. இதெல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. அது நம்ம ஏன் எதுக்கு எதுவுமே கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இயேசு நபிகள் நிறைய பேர் வந்து சொன்னது, அதை முன்கூட்டியே சொல்கிறது, தீர்க்கதரிசிகள் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நடக்குது. அது பெரும்பாலும் மேலே இருந்து வர்றது தான். அதுதான் வந்து கண்டினியூஸாகவே அவங்க அந்த பிறவி ஃபுல்லாகவே ஃபேமஸாகவே இருக்கிறது. பட் கொஞ்ச நேரத்தில் போயிடுச்சுன்னா அது இந்த ஆத்மாவாகவே கூட இருக்கலாம். ஸோ இப்படி தான். அப்போ ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு சாமி வந்துடுச்சு, சாமியாகவே ஆகிட்டா அம்மான்னு கூப்பிடுவாங்க, ஆணாக இருப்பாங்க அம்மான்னு கூப்பிடுவாங்க, பெண்ணாக இருப்பாங்க அப்பான்னு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு பிறவியாக இருக்கும், அல்லது ஒரு ஆத்மா பிரவேசமாகி செய்யும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் செய்யும், அதுக்கப்புறம் போயிடும். அல்லது இவங்களே ஃபஸ்ட்டு பிறவியாக இருந்தால் இவங்களுக்கே அந்த சக்தி வந்து கொஞ்சம் சித்து வேலை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த சக்தி போயிடும். அதுவும் கடைசி ஒரே ஒரு பிறவி இருக்கிற ஆத்மாவில் வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு சக்தியும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கீழான நிலையும் அடுத்த பாதி எடுத்துடுவாங்க. அதாவது 100 வருஷம் அவங்களோட ஆயுசுனா 50 வருஷம் அவ்வளோ சக்தி இருக்கும், 50 வருஷம் அவ்வளோ விகாரத்தில் மூழ்கி ரொம்ப மோசமாகிடுவாங்க, அவங்க பேர் அவங்களே கெடுத்துக்குவாங்க. ஸோ இப்படி தான் அதுவும் நடக்குது. ஸோ இந்த சாமிக்கும் அந்த சாமிக்கும் வித்தியாசம் என்னென்னா, அந்த சாமி ஆடுறது வந்து நீங்கள் கூப்பிட்டா மட்டும் வந்து சொல்லிட்டு போகிறது. இவங்க வந்து எப்பயுமே அப்படியே இருப்பாங்க, அவங்க தனியாக இருப்பாங்க, அவங்க ஆடலாம் மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. அவங்க அவங்கள தேடி மற்றவங்க போவாங்க, அவங்க கேட்குறது கரெக்டாக சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சாமி இவங்க. ஸோ இவங்க வந்து யாரும் கூப்பிட்றது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சரீரத்தில் அது பெரும்பாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க அந்த பாவனையில் வரும்போது டக்குன்னு அது வந்துடும். அதுவும் நாடகத்தில் நிச்சயமாக இருக்கும். அது ஆக்சுவலாக ஒரு தர்ம ஸ்தாபகர் மாதிரி, ஏன்னா அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும். இப்போ வல்லர், இப்போ உயிரோடு இருக்கிறவங்க பேர் சொல்ல தேவையில்லை. ஸோ இப்பயும் அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. சரி, ஓம் சாந்தி.